ಟ್ರೈ ಮಾಡಿ ಸ್ವಲ್ಪ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மைசூர் மகாராஜா பேலஸில் இருக்கோம். பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து செமையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம படங்களில் தான் பார்ப்போம். இந்த பேலஸ்க்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் ரீவிசிட் பண்ணுறேன். பட் இந்த பேலஸை பார்க்கும்போது அதே மாதிரி சூப்பர் செமையாக ஃபீல் ஆகுது. மே மந்த் வந்தோம், கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ ஒரு கூட்டம், அவ்வளோ ரஷ்ஷு. ஆனால் வந்து பேலஸோட அழகு வந்து பார்க்குறதுக்கு அப்படி சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து செம்ம ஜாலியாக வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து இவ்வளவு கூட்டமாக இருந்தால் இதை என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு. ஸோ மே மந்த் வந்து மைசூர் பேலஸ் விசிட் பண்ணுறதுனா பிளான் பண்ணி வாங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேட் எல்லாம் தெரியுது, வெளியே அவுட்டோர் எல்லாமே தெரியுது. இதோட ஒவ்வொரு ஆர்கிடெக்சர் அண்ட் பெயிண்டிங்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. கேட்டை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கேட்டை பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஒரு நெட்டு போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து கூட்டம் அப்படியே அங்கே எங்கே இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நான் ஃப்ரெண்டில் காமிக்கிறேன். ஸோ எல்லா பக்கம் வந்து அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. மைசூர் மகாராஜா பேலஸ் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இந்த பேலஸோட ஹிஸ்ட்ரி வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அவர் ஏற்கனவே மைசூர் மகாராஜா அவர் இருந்த பேலஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டதுனால அவங்க வந்து மறுபடியும் ஒரு பேலஸை எழுப்புகிறாங்க. அந்த காலத்திலே இதுக்கு வந்து 42 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த 42 லட்ச ரூபா அந்த காலத்திலே அப்படின்னா நம்ம ரேஞ்சுக்கு ஒரு 500 கோடி வச்சுக்கலாம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். இந்த பேலஸோட அழகாக பார்த்திங்கன்னா இதை விட்டு போக தோணாது, அவ்வளோ அழகாக இருக்குது. தங்க முலாம் வந்து எல்லா பக்கமும் பூசி இருக்கிறாங்க. கூடவே தசரா டைமில் இந்த மைசூர் மகாராஜா வந்து உட்கார்ந்துருந்த தங்க நாற்காலி எல்லாம் கூட உள்ளே இருந்துச்சு. ப்ளீஸ் டு நாட் டச் அப்படின்னு சொல்லி வந்து பேனர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதிலே நின்று அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. இவ்வளவு அழகான பிளேஸ் தான் இன்றைக்கி விசிட் பண்ண முடியறதா நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்தா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பேலஸை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் என்ன சாங் தான் ஞாபகம் வருது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பேலஸில் இருக்க ஒரு டோர் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு, உட்டன் இது வச்சு கிளாஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன் வச்சுருக்க கிருஷ்ணா, இது ரொம்ப அழகாக இருக்குது. வுட்டு, அப்புறமா வந்து பெயிண்டிங், அதுக்கப்புறம் கிளாஸ் வச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. விவரமா
இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோன்னா இந்த பேலஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏரியா தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஃபுல்லுமே வந்து தங்க முலாம் பூசப்பட்டு அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே வந்து மைசூர் மகாராஜாவோட உருவம் வச்சுருக்குறாங்க. இது வரைக்கும் பார்த்த இதுலேயே வந்து இது ரொம்ப செமையாக இருக்குது.